பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 5 வசனம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 5 வசனம். சேனைகளின் தேவனாகிய நம்முடைய கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்குகிற தேவன். அவர் தன்னை நேசிப்பவர்களையும், அதாவது விசுவாசிக்கிறவர்களையும், தன்னை நம்புகிறவர்களையும் புதிதாக்குவார். தன்னை துன்பப்படுத்துகிறவர்களையும் புதிதாக்குவார். பரிசுத்த வேதாகமத்தில் இதற்கான எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம் என்றால், கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். அதன்படியே யாக்கோபு கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து லாபானை விட்டு பிரிந்து தன் தகப்பனுடைய தேசத்திற்கு திரும்பி போனான். கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து போன யாக்கோபு தனக்கு எதிராக ஏசா 400 பேரோடு வருகிறான் என்று கேள்விப்பட்டவுடன் பெரும் கூட்டத்தோடு சென்றவனும், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனவனுமாகிய யாக்கோபு பயந்து விடுகிறான். உடனே தன்னுடைய கூட்டத்தை 2 பகுதிகளாக பிரித்து, முதற் பகுதி செத்தாலும் 2வது பகுதி பிழைத்துக் கொள்ளும், தானும் பிழைத்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்துடன் அனைவரையும் அனுப்பிவிட்டு கடைசியில் அவன் தனித்து வருகிறான். அப்பொழுதும் அவன் பயந்து போய் மீண்டும் கர்த்தரிடத்தில் தனித்திருந்து ஜெபிக்கிறான். நீர் எனக்கு வாக்கு கொடுத்தால் ஒழிய, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட்டு போக மாட்டேன் என்று போராடி ஜெபிக்கிறான். எனவே கர்த்தர் யாக்கோபு என்ற அவனுடைய பெயரையும் அவனுடைய சூழ்நிலையும் அவனுடைய பயத்தையும் நீக்கி இஸ்ரவேல் என்று பெயரிட்டு புதிதாக்குகிறார். அவனை ஆசீர்வதிக்கிறார். அதன் பின்பு ஏசா வந்து கட்டி தழுவுகிறான். அன்று முதல் இஸ்ரவேலுடைய எல்லா சூழ்நிலைகளும் புதிதாகுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளையும் சீசரையும் பயமுறுத்தி கொலை செய்கிறான் சவுல். தமஸ்குவில் உள்ளவர்களையும் கட்டி எருசலேமுக்கு இழுத்து கொண்டு வருவதற்காக போகிற வழியில் கர்த்தர் அவனை சந்திக்கிறார். வெளிச்சத்தை பார்த்தும் சத்தத்தை கேட்டும் தரையில் விழுந்து பார்வை இல்லாதவனாகிறான். பயந்து போய், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறான். கர்த்தர் அவனோடு பேசி அவனுக்கு பார்வையை கொடுத்து அவனை அபிஷேகம் பண்ணி அவனுக்கு பவுல் என்ற பெயரை சூட்டி அவனை புதியவனாக்கினார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாமும் சத்துருக்களுக்கு பயந்து போய் இருக்கலாம். கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில் சென்று விழுந்து கிடக்கலாம். எதுவானாலும் அவரிடத்தில் நம்மை தாழ்த்தி அவரை நம்பி அவரிடத்தில் விசுவாசத்தோடு வேண்டிக் கொள்ளும் போது அவர் நம்மை புதியவர்கள் ஆக்குகிறார். நம்முடைய சூழ்நிலைகளையும் புதியவைகள் ஆக்குகிறார். புதிய புதிய ஆசீர்வாதங்களை நமக்கு கட்டளையிடுவார். எனவே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவரை விசுவாசித்து அவருடைய பாதத்தில் நாம் அனுதினமும் நம்மை தாழ்த்தி நின்று ஒவ்வொரு நாளும் புதியவர்களாக, புது பலனை பெற்றவர்களாய், புது புது ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக வாழ்வோம். ஆமென். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் எங்களை தாழ்த்தி அனுதினமும் உம்மை நோக்கி ஜெபிக்கிற போது கர்த்தாவே, எங்களுடைய பயத்தையும் சூழ்நிலைகளையும் மாற்றி எங்களுடைய வாழ்க்கையில் புதிய சூழ்நிலைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிறவர்களுக்காகவும் ஏதாவது ஒரு தேவையோடு விண்ணப்பத்தோடு காத்திருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் நீர் எங்கள் கூடவே இருந்து எங்கள் தேவைகளையும் எங்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தர வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.